மக்களே, பிக் பாஸ் லைவ்ல வியானா வந்து நெறைய அட்வைஸ் குடுக்குறாங்க வாட்டர்மெலன்னு. பிரவீன்லாம் என்ன ரொம்ப மோசமா நடத்திட்டாம்மா, அப்படின்ற மாரி உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் கனி வந்து விக்கல்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் திவ்யா பண்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும், ஹைப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவிய பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்குள்ள போயிரலாம். ஸோ வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் 3 நாள் தானே இருக்கு. இந்த 3 நாள்ல நம்ம வீட்டுக்கு போயிருவோண்ணே" அப்படின்ற மாரி வெளிய கார்டன் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. அங்க திவாகருமே இருக்காரு. 3 நாள் வீட்டுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ரொம்ப கடுப்புல இருக்காங்க வியானா. எப்படா போவோன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. உடனே திவாகர்ல எப்படா முடியும்னு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி அவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே. உடனே வியானா சொல்றாங்க, "பிரச்சனை உன் வாயில தான் இருக்கு. பொறுமையா 3 நாள் கம்முனு இரு" அப்படின்றத சொல்றாங்க. பிரச்சனை உன் வாயில தான் இருக்குன்றது கம்முனு இருக்குன்றாங்க. நல்ல அட்வைஸ் தான். ஆனா இவரு கேட்காம, "பிரச்சனை வாயில்லாம் கிடையாது. நானும் திவ்யாவ கலாய்ச்சேன். திவ்யாவும் என்ன கலாய்ச்சாங்க. மாத்தி மாத்தி கலாய்ச்சுக்கிட்டோம். அது 2 பேருக்கும் ஈக்குவலா நடந்த விஷயம் தான். ஆனா அது ஆதிரை போய் சொல்லிட்டாங்க. என்னது இது? ஆதிரை கிட்ட போய் சொல்றது, இதெல்லாம் சொல்றது என்னது இது?" அப்படின்ற மாரி சொல்றாரு. பட் இது கலாய்க்கிறதுன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்ட தாண்டி இவரு போய் மடியில போய் படுத்துக்கவா, அதுக்கப்புறம் வந்து மனம் இதெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. இதெல்லாம் 3வது வாரம், 4வது வாரமே சொன்னாங்க. அதையும் கேட்காம திரும்ப 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 வந்து பண்றதே இவருடைய எல்லை மீறுதல். கொஞ்சம் ஓவர் த பவுண்டரிய கிராஸ் பண்ணி தான் இவரு போறாப்புல. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத விட்டுட்டு இவரு அத சொல்றது தப்புன்னு சொன்னா, அத வந்து நாங்க ஃபன்னா தான் பேசணும்ன்ற மாரி சொல்றது, அது சரிப்பட்டு வரல. உடனே வியானா என்ன சொல்றாங்க, "இதோ பாருண்ணே 3 நாள் டப்பா, பொட்டி படிக்கலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு 2 டேஸ்ல கிளம்ப போறோம். கொஞ்ச நேரம் கம்முனு இருயா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரு கேட்கற மாரியே தெரியல. உடனே பிரவீன் ரொம்ப ஓவரா பண்றான். நாகரிகமே இல்லாதவன் அவன். நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறான். இப்படிலாம் பண்றான். என்ன பண்றது அவன? அப்படின்ற மாரி. இவருக்கு பெரிய நாகரிகம் அதிகமா இருக்குது. ஏன்னா, திவாகர பொறுத்தவரையும் திவாகருக்கு மட்டும் தான் நாகரிகமான ஆளு, மெச்சூரிட்டியான ஆளு, எல்லாத்தையும் கரெக்ட்டா பேசக்கூடிய ஆளு. ஆனா மத்தவங்களுக்கு தான் நாகரிகம் கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது. இவன்லாம் ஒரு ஆளா, ஆளா அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. ம். உடனே, "என்ன நீ கம்முனு இரேனே" அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ ஒரு சில வார்த்தைகள் வந்து பெருசா விட்டுர்ற. அத ஊதி பெருசுல ஆக்கிர்றாங்க. ஓகே. அதுலயும் எனக்கு நேத்து என்னன்னா, 4 பேருக்கு சண்டைனா, 4 பேர் சண்டைன்னு போடட்டும். அதுக்கு என்ன எல்லாரும் ஓய் 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 ஓய்ன்னு கத்திக்கிட்டு கன்டென்ட் பண்றாங்க. கன்டென்ட் பண்ண வந்துடுறாங்க. என்னது இதுன்ட்டு. இது யார் சொல்றது? கன்டென்ட்ட பத்தி வியானா சொல்றது. அதான் எனக்கு சிரிப்பா வந்துச்சு. எல்லாரும் வந்து அங்க தடுக்க முயற்சி பண்ணாங்க. இந்த சண்டைய பேச வேண்டாம் தடுக்க முயற்சி பண்ணாங்க. அவங்கள வந்து இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாரி, மேடமுக்கு ஸ்கோப் கிடைக்கலையா? அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ இப்ப என்னன்னா, இந்த இடத்துல வியானா இருந்தா வியானாவும் தடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸ்கோப் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. முந்தா நேத்து என்ன பண்ணாங்க? அப்ப அந்த 2 பேருக்கு தானே சண்டை. திவாகருக்கும், திவ்யாவுக்கும் தானே சண்டை போயிட்டு இருந்தது. நீங்க ஏன் நடுவுல வந்தீங்க? அப்ப அங்க மட்டும் வரலாம், இங்க வரக்கூடாதா? புரியலையே எனக்கு. அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஓகே. இல்ல எல்லாரும் என்ன பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்றாங்கன்ற மாரி ஒரு பக்கம் சொல்றாரு. ஓகே. எப்படி எல்லாம் பிளான் பண்ணி அட்டாக் பண்றாங்களாம். அப்படிலாம் இல்லண்ணே. அப்படிலாம் எனக்கு தெரியல. இல்ல எல்லாம் ட்ரிகர் பண்றாங்க. பண்ண தான் செய்வாங்கங்க. ட்ரிகர் பண்ண தான் செய்வாங்க. நீ கம்முனு இருக்கணும். இல்ல, இல்ல ஸ்டார்ட்டிங் வந்ததுலருந்து உரண்ட இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சண்டைக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அது நம்பளால பார்க்க முடியுது அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனா நீ பண்ணது தப்புண்ணே. திவ்யா வந்து அழுதுட்டாங்க நேத்து. உனக்கு 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 ஒரு ஸ்பேஸ் உனக்கு குடுத்த மாரி ஸ்பேஸ் அந்த பொண்ணு வேற யாருக்குமே குடுத்ததில்ல. ஷி லைக்ஸ் யூ அப்படின்ற மாரி சொல்றேன். இது உனக்கு தேவையா வியானா? தேவையா? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அத கரெக்ட் தாம்மா. நானும் அத தான் சொல்றேன். ஆனா அவங்க போய் ஆதிரை கிட்ட சொல்றது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பு தானே. நானும் பேசியிருக்கேன். அவங்களும் பேசியிருக்கேன். ஈக்குவலா ஸ்பேஸ் நடந்திருக்கு. ஃப்ரீடம் வந்து நான் திவ்யாவ தாண்டி நான் நெறைய பேருக்கு குடுத்துருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? அப்படின்றது. ஆனா அவங்க கம்ப்ளைண்டே பண்ணலண்ணே. நீ ஏன்னா இப்படி ரியாக்ட் பண்ற? அப்படின்றதையும் கேட்கறாங்க. இல்ல, இல்ல. அவங்க அப்படிதான் பண்ணாங்க. என் காதுல கேட்டுச்சு. குறிப்பா ஃபைனல்ஸு, டைட்டில் வின்னர் இதெல்லாம் குவாலிட்டி இருக்கு. என்ன குவாலிட்டி இது? இதெல்லாம் ஒரு குவாலிட்டியே கிடையாதுன்ற மாரி திவாகர் பேசுறாரு. ஓகே. நீ விடுனே. இத பத்தி பேசுறது இது சரியான நேரம் கிடையாது அப்படின்றதுமே வியானா சொல்றாங்க. எப்படி நீ பேசாத இது சரியான நேரம் கிடையாது அப்படின்னும்போது, இல்ல, இல்ல தப்பு நடந்தா சுட்டி காட்டணும்மா. தப்ப சுட்டி காட்டணும். அவங்க தான் ட்ரிகர் பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு டார்கெட் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். யார் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்ப நீ பாத்தியா? விக்ரமுக்குலாம் என் மேல பயமே இல்லாம இப்ப ஜாலியா டேய் திவாகரு, டேய் அப்படின்ற மாரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அந்த மாரி தான் இருக்கும். அது எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் குடுத்துருக்கேன்ற மாரி நான் ஜாலியா போறேன்மா. ஆனா அவங்க ஜாலியா இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத சொன்ன உடனே, எப்பா சாமி 48 மணி நேரம் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கம்முனியா இருக்கியா? கம்முனு இரு அப்படின்னும்போது, இல்ல அவங்க ஜாலியா என்ன வேணாலும் பேசிட்டு கோர்த்து விட்டு போயிருவாங்க. சினிமா அவங்க சினிமால அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. எனக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு. ரொம்ப டீசென்ட்டா நான் இருக்கேன். எப்படி?
திவ்யாவுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்களாம், அவங்களுக்கு ஒன்றாவதான். இவருக்கு தான் சரி ரொம்ப டீசென்ட் நான், எனக்குன்னு ஒரு கரியர் இருக்கு, டாக்டர்னு இருக்கு, 1000 பேர் கூட எனக்கு கால் பண்ணாங்க வீடியோ கால், அவங்கெல்லாம் நான் பேசாமல் இருக்கிறேன், எவ்வளோ ஜென்யூனாக இருக்கேன் தெரியுமா? ரம்யாவை போய் கேட்டு பாருங்க, அவ்வளோ ஃபோன் கால் பட்டோன்னே டப்புன்னு ரொம்ப நேரம்லாம் பேசலை, டப்புன்னு கட் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கேன் நான், அந்த அளவுக்கு நியாயமான மனுஷன் நான், யாருக்கிட்டையும் தப்பான பேசியே பேசுனது கிடையாதுன்ற மாதிரி உருட்டுன்னு உருட்டுறார். 1000 வீடியோ கால் வருதான் டெய்லியும், இந்த அளவுக்கு நான் இருக்கேன், இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இதுல நான் என்னென்னலாம் பண்றேனோ இந்த வீடியோ எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றதையும் சொல்லிடுறார். எல்லாம் கடவுள் இருக்கான் வியானா, கடவுள் இருக்கான், மக்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே வியானா சொல்றாங்க, கூட இருக்க க்ளோஸ்டு ஒன்ஸ் உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா வீட்டுக்கு வெளில போயிட்டு? மண்டையில் எடுக்காதண்ணே, ஃப்ரீயா விடுனேன் அப்படின்ற மாதிரி. இல்லை பவுண்டரிய மாதிரி பேசியது நானும் பேசியிருக்கேன், அது கரெக்டு தான், நான் பேசியிருக்கு தான் இல்லைன்னு, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றார். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி வாட்டர்மெலன் சொல்றாரு. ஓகே அடுத்து என்ன சொல்றாரு, இப்போ அவங்க பண்ணது தப்பு, நிறைய விஷயங்கள் அப்படியே திருப்பி என் மேலே போடுற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் காண்டாயிட்டு, சரி இதுவாயிட்டு நான் ரியாக்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றதையும் சொல்கிறார். ஓகே அடுத்து நான் இந்த வீட்டில் இன்னும் 2 டேஸு ரியாக்ட் பண்ணாமே இரு, பேசாமல் சைலண்ட்டாக இரு, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இப்போ கூட நீ கிச்சனில் போய் பாரு, நிறைய நம்ம பால் எடுத்தால் திட்டுவானுங்க, எதை எடுத்தால் திட்டுவானுங்க, அவங்க எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நான் கஞ்சி தான் எடுக்க போனால் பிரவீன் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் காரி துப்பிட்டான் தெரியுமா என் மேலே, எச்சும் துப்பிட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி திவாகர் பிரவீன் மேலே சமகானில் இருக்காரு, அதையும் அங்கே சொல்கிறாப்புல. அடுத்து வியானாவுக்கு ஒரு அட்வைஸை கேட்டுங்க, சத்தியம், தர்மம், நியாயம்னு இருக்கு, இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்த 1000 பேரும் எடுத்தாலும், எப்படி 1000 பேர் எடுத்தாலும் எதிர்த்து நின்று நீ போராடணும் வியானா, போராடணும், நான் அதான் என்னோட கொள்கை கோட்பாடுன்றது. இதுல எனக்கு புரியல, என்ன தர்மம், என்ன சத்தியம், என்ன நியாயத்தை பார்த்தாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உருட்டு அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. இந்த டிஸ்கஷன் வெளியே கார்டன் ஏரியாவில் எப்படி போதா, உள்ள அப்படியே கட் பண்ணா கனி வந்து சொல்றாங்க, இவரை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் இப்படி தான் பண்றாரு, அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும், பட் இப்போ வந்து இவங்க மாற்றி பேசிக்கிட்டு இப்போ நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்ற இடத்துல இருக்கணும், நம்ம அதுக்கு அவர் ஏதாவது நம்ம திரும்பி கேள்வி கேட்காத வகையில் நம்ம இருந்துக்கணும். ஸோ திவாகர் கூட ஃபன்னாக பேசுகிறாரு, இதெல்லாம் பேசிட்டு அவர் கேள்வி கேட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பக்கம் வீக்னஸாக இருக்கக்கூடாதுன்றாங்க கனி. நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தைரியமாக கேள்வி கேட்கலாம், என்ன நீ எப்படி பேசுவ அப்படின்னு கேள்வி கேட்கலாம், நம்ம அது கொடுத்துட்டா நம்ம பேசுகிற இடத்துல இல்லாமல் போயிடுவோம், அதைத்தான் நான் சொல்கிறேன் இவங்க 2 பேருக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. நான் அந்த இடத்துல திவாகர் கிட்ட நான் வச்சுக்கிறதே கிடையாது, அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும், அதுதான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட், கனி சொன்னது கரெக்ட். ஒரு வாட்டி நடக்கும்போது அதில் நம்ம உஷாராயிட்டு அதுல இருந்து விலகிறது நல்லது. திரும்ப அதில் போயிட்டு இருந்தா அது நமக்கு தான் நம்ம பேரையும் கிடக்கும், நம்மளோட இமேஜையும் ஸ்பாயில் போகும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.